வெடிகளை கொளுத்தி இருக்கின்றார்கள். இங்கே கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆம்புலன்ஸ் வந்து திடீரென்று வந்திருக்கு பாருங்க. இன்றைய தினம் இலங்கை யாழ்ப்பாணத்தில் என்ன விடயம் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி நாங்கள் கள நிலவரத்தை, உண்மையான நிலவரத்தை வந்து பார்க்க போகிறோம். வெற்றி கொண்டாட்டத்தில் மக்கள் வைத்த கோரிக்கை என்ன, வாங்க பார்க்கலாம். கவனமாக கொண்டு வாங்க. நலத்திட்ட உதவிகளை வந்து அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார். போமையா போங்கய்யா. நலத்திட்ட உதவிகளை வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் மீனவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவரினுடைய இந்த வெற்றி கொண்டாட்டத்தை எப்படி கொண்டாடினார்கள், மீனவர்கள் ஒரு இலங்கை தமிழனாக திரு விஜய் அவர்களுக்கு விடுத்த கோரிக்கை என்ன, எதை அவர் நிறைவேற்ற வேண்டும், இந்த கச்சதீவு பிரச்சனை தொடர்பாக மீனவர்கள் திரு விஜய் அவர்களுக்கு எவ்வாறான விடயத்தை கூறினார்கள், மீனவர்கள் அது தொடர்பாக என்ன எப்படி பார்க்கணும், இந்த வெற்றியை எப்படி பார்க்குறார்கள் என்று சொல்லி, அது மட்டும் இல்லை யாழ்ப்பாணத்து மக்கள் இந்த வெற்றியை எப்படி பார்க்குறார்கள் என்று சொல்லியும், இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் எப்படி வழங்கினார்கள் என்று சொல்லியும் இந்த காணொலியில் முழுவதுமாக பார்க்க போகின்றோம். வில்டர்ஸ் யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். வீட்டில் வந்து தண்ணி இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க, கிணறு வேணும் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு வந்து ஒரு 3 மணி 4 மணி டைமுக்கு வந்து ஒரு குழாய் கிணறு அடித்து நாங்கள் கொடுக்க போகிறோம். என்னிட்ட முதலாவது கோரிக்கை அதான் வந்தது. அந்த 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 கோரிக்கையே நாங்கள் உடனடியாக இன்றைக்கு அதை செய்து கொடுக்க போகிறோம். செய்ய வேணும். ஒரு தண்ணி என்றது வந்து குடிநீர் என்றது வந்து ஒரு வீட்டு பாவனைக்கு எவ்வளோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே அந்த சேவையை நாங்கள் முதலாவதாக பெருமையாக செய்கிறதுக்கு இருக்கிறோம். எந்த பகுதி மக்களுக்கு? யாழ்ப்பாண பகுதி மக்கள், யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதி மக்கள் ஒரு ஆள் வந்து வெண்டோடனே வந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தார். அப்போ நான் அவருக்கு வாக்கு கொடுத்துனாங்க, நாங்கள் இன்றைக்கு வந்து உங்களோட வீட்டில் வந்து நாங்கள் தண்ணி தருவோம், உங்களோட வீட்டை கிணறு தருவோம், உங்களோட வீட்டில் தண்ணி எடுத்து நீங்கள் வீட்டு பாவனை எல்லாத்துக்கும் பாவிக்கலாம் என்று சந்தோஷமாக சொன்னாங்க. இன்றைக்கு 3 மணி to 4 மணிக்குள்ள அந்த கிணறு அடி. வணக்கம். இன்றைய தினம் எவ்வாறான விடயம் இடம்பெறுகிறது? நேற்றைய தினம் தேர்தல், அவர் 108 ஆசனங்களை வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். தற்சமயம் நீங்கள் என்ன செய்து கொண்டு போகிறீங்க இலங்கை யாழ்ப்பாணத்தில்? இலங்கையில் உள்ள முக்கியமாக சொல்ல போனால் யாழ்ப்பாணத்தின் ரசிகர்கள், அதை இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிற இடம் யாழ்ப்பாணம் காக்கதீவு என்னும் இடத்துல மீனவர்கள், ஒட்டுமொத்த மீனவர்களும் விஜயற்ற வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தனியாளாக இருந்து 108 ஆசனங்களை பெற்று பெரும்பான்மையான அதிகூடிய பெரும்பான்மையை பெற்று முன்னிலையில் நிற்கிறார். அந்த வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மற்றது மக்களுக்கு எங்களால் இயன்ற சின்ன சின்ன
பொதிகைகள் என்றால் நிவாரண பொதிகைகள் அப்படியான சின்ன சின்ன நன்கொடைகள் செய்யணும் என்று விருப்பப்பட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்து சில ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்யணும் என்று ஆசைப்பட்டு அந்த இப்படியான ஒரு நல்ல விஷயமான நடக்கிற விஷயங்களில் நாங்களும் ஒரு இப்படியான விஷயம் செய்யணும் என்று ஆசைப்பட்டு செய்து கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் வந்து எவ்வளோ காலமாக விஜய் அவர்களுக்கு ரசிகராக இருக்கிறீங்க? என்னை பொறுத்தளவில் விஜய் ரசிகர் என்று சொல்ல போனால் எல்லாரும் நாங்கள் பரம்பரையே விஜய் ரசிகர் என்றெல்லாம் அப்பா அம்மா அண்ணன் தங்க இப்போ நான் என்ற புள்ள அப்படி ஒரு ரசிகராக இருக்கிறோம். அவற்றை கதை பேச்சு அவர் நடிக்கிற திறனுகள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி கொண்டது. ஈழத்தமிழர்களுக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்து எவ்வாறான விடயங்களை அவர் செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கிறேன். அவர் தொப்புள் கொடி இலங்கை தமிழர்கள் தொப்புள் கொடி என்ற வசனத்தை விட்டிருக்கார். அது உண்மையான கருத்து. தமிழ் உறவுகளை எப்போதும் கையை விட மாட்டார் என்று நாங்கள் நம்புகின்றோம். முதலமைச்சர் ஆகிறது உறுதி, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒருபோதும் ஈழத்தமிழர்கள் அவருக்காக நின்ற தமிழர்களை விட்டு கொடுக்க மாட்டார், அவர்களுக்குரிய புலியான விஷயங்களை செய்ய மாட்டார் என்று நாங்கள் ஒட்டுமொத்த மீனவரோ சரி இலங்கை தமிழரோ சரி பாகுபாடு இல்லாமல் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இன்னொரு விஷயம்னா நீங்கள் இப்போ சொல்கிறீங்க தானே ஈழத்தமிழருக்காக அவர் நிற்பார் என்று. அவருடைய அரசியல் கொள்கையில் முதல் கொள்கை சொன்னதே கச்சதீவை மீட்போம். உங்களுடைய கருத்து? கச்சதீவை மீட்போம் என்று விஜய் சொன்ன வசனம் எல்லாருக்கும் அந்த மீடியாவில் மனவருத்தத்தை ஏற்படுத்தினது. ஆனால் எங்களுக்கு எங்களோட ஜனாதிபதி இருக்கிறார் தானே, எங்களோட இடத்தை விட்டு கொடுக்குறதுக்கு எங்களோட ஜனாதிபதி ஒருபோதும் அதை சம்மதிக்க மாட்டார் தானே. அது எங்களுக்கு சொந்தமான இடம், அது அரசியல் மட்டமான பிரச்சனை, அதை அவர்களே பார்த்து கொள்ளுவார்கள். அங்கே இந்தியாவில் எல்லாரும் அரசியலுக்கு அப்படி தான் கதைச்சு வந்தவர்கள். முழு பேரும் சீமாவில் ஒடிச்சு முழு பேரும் அரசியலுக்கு கச்சதி தான் காய்ச்சி வந்தது. ஒரு எரிஞ்சறிவு தானே, அதை கச்சதி வேண்டி சாட்டுறதான். அரசியலுக்கு நாங்கள் நாங்கள் விரும்ப இல்லை. அரசியல் கோட்பாடு கணக்கா அது நாங்கள் அளந்து பார்க்கல, அது அளவுக்கு இருக்குது. ஆனால் அரசியல் தந்திரோயம் எல்லாரும் கதைச்சு வாரது. அவர் இப்போ சில விஷயங்களை எங்களோட மண்ணில் இருந்து பெற்றுக்கொள்ளணுமென்று அவர் ஒருத்தருக்கு தமிழ் மக்களுக்கு விளைவேற்படுமாக இருந்தால் அதுக்கு அவர் மாற்று வழி தெரிவிக்கத்தானே வேணும். கச்சதீவை தாண்டி இலங்கை இந்தியா மீனவர் பிரச்சனை கொண்டு போய்கொண்டிருக்கு. விஜய் வந்து முதலமைச்சராக வந்தால் இந்த பிரச்சனை நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நல்லொரு தீர்வு நாங்கள் நிற்கிறோம். இங்கே முழு பேரும் போவோம். இங்கே கொஞ்சம் மௌனியா ரிங்கோ இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து முழு பேரும் ஒரு கொஞ்சம் பேர் போகிறது ரெடியாக நிற்கிறோம். எங்களுக்கு வர சொல்லியிருக்கிறான். இந்த ஈழத்தமிழருக்கும் இந்தியா தமிழருக்கும் ஒரே அந்த கடலில் நடக்கிற பிரச்சனைக்கு இவராவது வந்து முதலமைச்சராக அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தருவார் என்று நாங்கள் அனைத்து தமிழர்களும் நம்புகின்றோம். இது ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறீங்களா விஜய்? இது ஒரு கோரிக்கை என்ன, கட்டாயமான முடிவு. ஏனென்றால் இரு தமிழர்களுக்குள்ளேயும் பிரச்சனை வராமல் அவர் தான் தீர்க்கலாம் முதலமைச்சராக. இவ்வளவு முதலமைச்சரும் அதுக்குரிய தீர்வு கிடைக்கல, இனியாவது கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் இப்போ முதலமைச்சராகிறார், அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நேரடியாக என்று சொல்லுங்கள். நேரடியாக மூலமாக அவர் பார்த்தா இதை பார்க்கக்கூடும். நேரடியான விஷயமே இப்போ நாங்கள் கதைச்ச விஷயம்தான் கோரிக்கைகள். தமிழருக்கு ஒருபோதும் அவர் இடையூறாக முடிவுகள் எடுக்கக்கூடாது. முக்கியமாக சொல்ல போனால் கடத்தொழிலாளர் ஒட்டுமொத்த கடத்தொழிலாளிகளுக்கும் ஏற்ற மாதிரியான முடிவு தான் எடுக்கணும். ஏனென்றால் இங்கே இருக்கிறது தமிழ் உறவுகள், எது செய்தாலும் பாதிப்பு ஏற்படாத முறையில் நடந்தால் எல்லாருக்கும் நல்லது. இப்போ நீங்கள் ஒரு விஜய் ரசிகராக அந்த கச்சதீவு சம்பந்தமாக அவர் பேசிய அந்த அந்த வார்த்தைக்கு நீங்கள் இங்கேருந்து என்ன சொல்ல போகிறீங்க அவருக்கு? அதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து எத்தனை தமிழர் இருக்கிறோம்? சாதாரணமாக இப்போ இலங்கையில் வந்து எத்தனை தமிழர் வாழ்கிறோம்? உங்களுக்கு தெரியும் தானே, குறிப்பிட்டதை சொல்லுங்க. இந்தியாவில் எத்தனை தமிழர்கள் இருக்கிறோம்? ஒரு அரசியலுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு வந்து அவர் வச்ச கோரிக்கை வந்து கச்சதீவங்களுக்கு மீட்டு தர முடியும். அவரும் வந்து பெரும்பான்மையில் வந்து தமிழர்கள் கூட இருக்குது வேண்டி போட்டு சொல்லியிருக்காருன்னு இந்த கணக்கு நினைக்கணும். ஆனால் வந்து ஒரு இடத்துல இருக்க அவர் வந்து தந்த வேலையை தான் செய்யத்தானே வேணும். எந்த ஊருக்கு நான் இருந்தால் நான் எந்த ஊருக்கு செய்கிற வேலையை முதல் செஞ்சால் தான் அடுத்த வேலையை அடுத்த ஊருக்கு இறங்கி பார்க்கலாம். அப்போ எந்த வேலையை நாம் போயிட்டு அடுத்த ஊருக்கு போய் முதல் வேலையை பார்க்கலாம் தானே. அப்போ முதல் வந்து பிரச்சனை கச்சதீவை மீட்டு தாங்க. மீட்டு தந்ததுக்கு பிறகு இப்போ என்ன மீட்டு தந்ததுன்னு கேட்டாச்சா, ஆனால் மீட்டு கொடுத்தாச்சா? இல்லை. இனி வந்து அவர் ஏதாவது பார்த்து இப்போ எங்களோட ஜனாதிபதி சொன்ன மாதிரி எங்களோட ஜனாதிபதி வந்து ஒரு பிரச்சனையால் எங்களோட ஜனாதிபதியும் அதுக்கு பிறகு பார்க்கவும் போயிருக்கார், கச்சதீவை பார்க்கவும் போயிருக்காரு. நீங்கள் விஜய் அவருக்கு என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்க? அவர்கிட்ட கோரிக்கை அவருக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். சங்கம் சார்பாக வந்து என்ன சொல்கிறீங்களா அவருக்கு? நாங்கள் மீனவர் சார்பாக வந்த கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான். அந்த கோரிக்கை தமிழர்களுக்கு மீனவர்களுக்கு எதுவித பாதிப்பும் இல்லாமல் அவர் முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது.
அதில் அவருக்கே இது புரிஞ்சு கொள்ளுவார். தொப்புள் கொடி உறவுகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய மாதிரி எந்த விஷயமும் அவர் எடுக்க மாட்டார் என்று நாங்கள் மனதால் நம்புகின்றோம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் முதலமைச்சராக விஜய் வந்து வெகு விரைவில் வரப்போகிறேன். 108 ஆசனங்கள். ஈழத்தமிழனா இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் சொல்ல விரும்புகின்றால் எங்கள் இலங்கை மக்களை ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களை நல்ல வடிவான முறையில் செயல்படுத்தினா சரி. அவ்வளோ எங்களுக்கு முக்கியம். முதலாவது காரணம் அதுதான் எங்களுக்கு. அதை விட நாங்கள் ஒரு ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு முக்கியமான செயல்பாடு. நீங்கள் சொல்லுங்க, இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? ஈழத்தமிழனா விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எதை உங்களுக்கு என்ன கோரிக்கை உங்களுக்கு தெரியுது? கோரிக்கை வந்து எங்களுக்கு நல்லது செய்வோம், செய்தால் அவ்வளோ நல்லது செய்வோம். ஐயா வணக்கம், நீங்கள் சொல்லுங்க. நடிகர் விஜய் அவர்களுக்கு நாங்கள் கேட்குற கோரிக்கை உண்டு. எங்கள் ஈழ மக்களுக்கு நீங்கள் வென்று வந்தால் வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. ஆனபடியால் அதை நீங்கள் எங்களுக்கு மக்களுக்கு நீங்கள் ஒன்று மக்களுக்கு ஒரு துண்டு செய்யுங்கோ கேட்டுக்கொள்ளும். ஓகே, பேர் நிற்கணும். அவருடைய அந்த கருத்துக்களை வந்து சொல்லி கொண்டிருக்கணும்.